சொல்லுங்க யாரியா நீ போட்ட போய் தெரியும் சொல்றான் அந்த காட்சி கரகங்கள் 9 பேசாத சைலன்ஸ் சத்தம் போடாத இறைச்சல் போடாத நல்லா கூச்சல் போடாதீங்க அப்படிதான் சத்தம் போடுங்க கூச்சல் போடுங்க எல்லாம் ஓவரா கத்துக்கு பார்க்கலாம் என்ன சொன்னப்ப
சத்தம் போடாது கூச்சல் போடாதீங்க அப்படியாடா சொல்றது? எல்லாம் கத்துக்கன்னு சொன்னேன். அமைதியா உட்காந்து நாடகத்தை பாருங்க. நாடகத்தை பாருங்க. அப்படி சொல்லணும். ஆமாங்க. சத்தம் போடாத கூச்சல போடாத என்னடா அர்த்தம் இது? இல்லைங்க வந்தவொடனே எல்லாமே அமைதியா இருக்கிறாங்களா அதுதான் கேட்டேன் நானு. வந்தவொடனே சுத்தடிக்கிறேன் என்னங்க? வந்தவொடனே சுத்தடிக்கிறேன் இல்லைங்க சூத்தில அடிக்கிறீங்க. வணக்கம் 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 வைக்கிறேங்க. என்னத்த வைக்கிற? வணக்கம் வைக்கிறேங்க. என்னத்த வைக்கிறேன்னா வாயில வைக்கிறேன். என்னத்த வைக்கிறீங்க? என்ன காசு வழக்கம் நீதான் உதவாங்கத்திலே வண்டியா வாங்க. இல்ல அவனை சும்மா உள்ள சோறு போற போறாங்க அந்த அளவுக்கு. விஜய் என்னத்த வைக்கிற? வணக்கம் வைக்கிறேங்க. அப்படி ஒழுங்கா விளக்கமா சொல்லு. வணக்கம் 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 வணக்கம். ஆமாங்க. சொல்லுங்க நீங்க யாருங்க? ஓய் ஆனாத்து பெண்ணாத்து ஆக மாட்டோம். 16 பேர் நடிகர் நாங்களாம் நடிகர். நல்ல நடிகர். சொல்லுங்க. அவர் என்ன வேஷம் கேளுங்க. என்ன வேஷங்க அவரு? என்ன வேஷம் கேளுவீங்க? ஊருக்கார கொடுத்தா நாடகத்தில் வச்சு ஆடுவான். ரெண்டாவது ஒன்று பார்த்துங்க நாடகத்துக்கு கூட்டாடுனா ஆரம்பத்தில் உட்காந்து ஒரு டிக்கெட்டு அந்த கதை விடு. அந்த கதைவா அதை கஷ்டப்படாது. மேலே கதைவா இந்த மாதிரி இருக்கக்கூடாது. இருந்தாலும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் யார் நமக்கு கொடுத்தால வாய்ப்புக்கு அந்த வாய்ப்புக்கு நம்ம நடத்தக்கூடிய நாடகத்துக்கு உரிமையாளருடைய கிராமவாசிகள் முன்னேறி நின்று அதை ஒரு கரெக்டாக செய்யறதுக்கு உறுதியான பப்பு நீ தான் பெருமைப்படுத்தி கொஞ்சம் மாற்றுறேன். விடிகிற வரைக்கும் இருந்தால் சந்தோஷம். நீங்க என்ன வேஷம் ஆடுவீங்கன்னு கேட்கறாரு. அதான் எந்த வேலை அப்படின்னா உட்காருங்க. அவரு பொட்டாச்சுங்க அவரு. சரிங்க. நீங்க என்ன வேஷம்? நான் கொட்டையை கட்டி. கொட்டை கட்டியா? அதெல்லாம் கொட்டை கட்டினா தெரியாது? தெரியாதுங்க. நாதாது உரம்போக்கு எவ்வளியா பையா வேமாடி இவன் யாரு? எதுக்கு என்ன வேணும்? என் கூட பந்தவன் அவன் அடிக்கிறானே இந்த சபையில மட்டும் சொல்லக்கூடாது. போட்ட பையன் யாரு போட்ட பையன்? நான் அடிச்சு விடுவேன் நானு. அழுவுறே இல்லை. உட்காந்து உங்களுக்கு அழுவு காட்டியா? இல்லைங்க. இன்னைக்கு என்ன நடக்குதுங்க? நாடகம் நடக்குது. நாடகம் இல்ல நம்ம என்ன வேஷம் ஆடுறோம்? நீ கட்டிக்காரா? நீங்க வந்து என்கிட்ட சும்மா பேசுறீங்க அப்படின்னா அங்க வந்து கூத்தாடுறது. தம்பி நீ வந்து நீ வந்தியா? உன் பேரு உன் ஊரு விளக்கம் அது என்னன்னு நீ சொன்னாக்கா நாங்க என்ன சொல்லி தந்து கேட்போம். அவ்வளவுதானே? மக்களும் கேட்கணும். அவ்வளவுதானே? ஒரே சொல்றேன். இப்ப தெரியல விளக்கம் டிக்கெட்டு திசை நான்கு. ஆமா எட்டியக்காரன் தொப்ப கூத்தாடி தெரு கூத்தாடி அப்படிங்கிற சமயம். ஆமாண்ணா நீங்களே யாரும் இல்லண்ணா இந்த திருவிழா வந்துருக்கேன். நீங்க யாரு சொல்றீங்க? நான் கெட்டிக்காரனா? நீங்க யாரு? அது கூட தெரியல. குத்திருவோம் பாத்திமா
போய் போய் அண்ணா நீங்க தெருக்குத்தாடி தெருக்குத்தாடி உங்க கம்பெனிக்கு நான் வரலாம்னு பாக்குறேன். சம்பளம் எவ்வளவு கொடுக்குறீங்க எனக்கு? நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்க? எனக்கு என்ன ஒரு 3000 ரூபா கொடுங்க. 1000 ஒண்ணு 5000 ஒண்ணு 1500 அச்சி ஓடு. அப்புறம் நானே நானே மொத்தம் இது கூட அழிச்சு விட்டுறேன். 3000 சம்பளம் கேறாம ஆயுதுனா ஒன்னும் பரவாயில்ல. கோவம் வரல பின்னியே. எனக்கு கோவம் வராது எப்பயுமே. எனக்கு கோவம் வந்துச்சுன்னா என்ன பண்ண தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. நான் பொண்ணு தெரியாது. ஒன்னா சார் தூக்க மாட்டீங்க. அப்புறம் நானு வெட்டி வாங்க. ஏன்னா கூத்தாடுறீங்க சொல்றீங்க. நாடக நடிகர். ஆஹா நான் உங்க கம்பெனிக்கு வரேன்னு சொல்றேன். என் கம்பெனிக்கு வர வேண்டும். ஆமா ஒரு நாள் பிடிக்குது. இன்னொரு கண்டு பார்த்தா திருட்டு பையன் மேரிக்குது. ஏண்டா ஏத்தி போறாங்க. நீ போடா நீ போடா பொட்ட பையன் உள்ள போடா. ஏய் போய் சொல்ல மாட்டேன், திருட மாட்டேன், போய் சொல்ல மாட்டேன், திருட மாட்டேன், அங்க போக மாட்டேன், இங்க போக மாட்டேன். மரியாதையா வருவோம் உங்கள்கிட்ட. மரியாதை. ஆமா. எப்பா எங்க கம்பெனி வர வேண்டும். வரமென்றால் என்ன சம்பளம் கேக்குற? உன் விருப்பப்பட்டது கூட. யார் விருப்பப்பட்டது? எடுத்த உடனே உனக்கு 500 ரூபாய் தரும்பா. கட்டுப்படியாது. கட்டுப்படி ஆகாது. நான் போறேன். வா 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 வாஜர பா. 1000 ரூபாய். ஆஹா 1000 ரூபாய் இப்ப சம்பளம் 1000 ரூபாய். இப்ப சம்பளம் அது கிடையாது. ஏய் ஆளை பிள்ளை கல்லடி போறேன்னு. ஓ 2000. இந்த கூத்துனா ஆளை பிள்ளை கல்லடி போறேன். ஓ அப்ப அதே அதுக்கே 2000 கொடுத்தானுங்க. சாப்ப 2000. வேற வேற பாத்துக்கோ. டேய் பாபா பாபா டேய் வரடா. ஓடியாரீங்க வாங்க. இந்த அம்மா வந்து பாரு. அந்த மொத்த பணத்தை நீ எடுத்து போ. அந்த பணம் இருக்கு. அப்புறம் என்ன? அப்புறம் எவ்வளவு அம்பாங்க? 50 35000. சரி நீங்களே எடுத்துக்கப்பா. எனக்கு தேவைப்பா. வேற எவ்வளவு எதிர்பார்க்கற? ஒரு 8000 கூட. ஓ 8000 கொடுத்து வந்து நாங்க என்ன பண்றது பூரா? எனக்கு கொடு, இஷ்டம் இருந்தா கொடு. ஐயா அது போல பழக்கம். ஒரு விளக்கம் எப்படியே பட்டால் குரு. ஆமா இவங்களை வணங்கிவிட்டார். பேசக்கூடிய தெய்வம். ஆமா இவங்களே பேசக்கூடிய தெய்வம். ஏன்னா காலையில நாடகம் முடித்து விட்டு இந்த ஐயா போகல ஆட்டோ சிறப்பா இருந்தது அப்படின்னு ஒரு சொல்லி வரக்கூடிய ஆளு இவங்க. செவத்துல பந்து அடிச்சா எப்படி நம்மளுக்கு ரிட்டர்ன் வருதோ அந்த போல சொல்லு வரும். எப்படின்னா பேசக்கூடிய தெய்வம் இவங்களை வணங்கிவிட்டார். அதுக்கு பிறகு காலையா வாகனம் பார்வதிக்கு பிறந்த விநாயக பெருமான வணங்கினால் என்ன செஞ்சாலும்
அடிக்க வணக்கம் ஐயா. எனக்கு படிச்சிட்டியா? ஆஹா. நான் வாழைப்பழம். எதவே படிச்சீங்க? தேங்காய். தேங்காய் படிச்சீங்க. வடை. படிச்சீங்க. அவளு. அவரு படிச்சீங்க. ஒண்ணு குறை. மீன் பாரு. எங்க போய் தஞ்சாவூர் இருக்க கேளுங்க இங்கே இருக்கானே அப்பளம் கொடுத்தவன். படிச்சீங்க. நேரில் யாராவது ஏற்பாடு போகணும் கோயிலில் பார்த்து ஐயா தெய்வத்தை வேண்டி விட்டார். ஆமா ஆமாங்க வேண்டி விட்டோம் வேணுங்க ஏழுல உட்காந்துருந்தேன் சொல்ல வேண்டும். ஆமா நாராயண சொன்னாரு. ஈடாடி உலகத்தை மறைநாள் ஈடாடி முதல் மலைநாள் முதலெடுத்து நிற்க காடாத தவமாய்வ முனிராஜன் ஏடாக வெம்புரான் இழுத்தான் எழுந்து போது நிற்க உலகத்தில் வார்த்தாரே பிரமுனால் படிக்கப்பட்ட வேதங்கள் 4 ஐந்தாவது வேத பார்த்தானே
அதர்மத்தை அழிக்க வேண்டும், தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும், ஆஹா. தர்மமே தனித்தேங்க வேண்டும். ஆமா. அப்படி என்பதற்காக ஆஹா. வேதவிய சிவருமான் தோற்றமாகி ஆ, 5வது வேதமாத்தானே ஆ, மகாபாரத காரியத்தை ஆமா. பிறக்கும்போதே பெருக்கும்போது வேதத்தை கையிலே பற்றிக் கொண்டு ஆ, 5வது வேதங்களை கையிலே பற்றிக் கொண்டு பத்திக்கொண்டு இரண்டாவது ஒரு பிராணம் சொல்லுது. ஆமாங்க. அப்படி 5வது வேதமாத்தானே ஆ, எத்தனை காவியங்கள் இருந்த போதிலும் ம், 18 பிராணங்கள் இருந்த போதிலும் ஆஹா, எல்லா பிராணங்களும் ஒருபுறத்திலும் ஆமா, 5வது வேதமாக இதுபட்ட மகாபாரத காவியம் இருக்கின்றது. ஆமா, இந்த பாரத காவியம் ஒருபுறத்திலும் ஆ, சமர்ப்பணம் செய்தார்களாம். ஆமா, இந்த ராஜாக்கள் அமைந்த சபையிலே ஆஹா, சமர்ப்பணம் செய்த காலத்திலே ஆமாங்க. இந்த தண்ணி குடிக்க போனோம். வித்தியாசங்களை விட ஆஹா, இந்த மகாபாரத காவியம் இருக்கின்றது அல்லவா? ஆமா, இந்த பாரத காவியம் அதிகம் பலம் பொருந்தியதான். ஆஹா, பலம் பொருந்திய உடனே ஆ, இந்த காவியத்தை ஆஹா, பாரம் பொருந்தினால் ஆஹா. பாரத காவியம் அப்படி என்று சொல்லிவிட்டார். மகாபாரத கவியா? ஆஹா, மற்ற காவியங்களை பெருமனால் படைக்கப்பட்டது ம், இருந்த போதிலும் ஆமாங்க. 5வது வேதவத்தான படைக்கப்பட்ட மகாபாரத காவியம் இந்த காவியத்தை எழுத வேண்டும். ஆஹா. அப்படி என்று அப்படி என்று வேதவியாச பெருமான் சென்று பிரம்மணத்திலே கேட்ட காலத்திலே பிரம்மன் பார்த்தால் நம்மால் முடியாது படைக்க முடியாத வேலை இருக்கிறது. ஆமாங்க. அதோ ம், என் மருமகன் பெரிய மருமகன் ஆமா. இருக்கிறார். விக்னேஸ்வரனை அழைத்து சென்றால் ஏற்றமான் இருப்பான் என்று உரைத்தார். கண்டிப்பாக. நியாயபெருமானை சென்று பார்த்த காலத்திலே ஆஹா, நியாயபெருமானை உரைக்கவும் உரைக்கமா? வேதவியாச பெருமான் சொல்லவும் சொல்லவும். நியாயபெருமான் இந்த மகாபாரத காவியத்தை எழுதினாராம். ஆமாங்க. ஆ, 3 ஆண்டு 20 பாராமல் இருந்தாங்க இருக்காங்க. அப்படின்னு ஒரு பிராணி சொல்லுது. ம், அப்பேற்பட்ட ம், வேதவியாச பெருமானுக்கும் ஆஹா, மகாபாரத கவிதை எழுதினார் எழுந்ததுல. விநாயகபெருமான். ஆமா. முதற்கடவுளாய் தோற்றமாய் கொண்டே மகாபெருமான் உண்மைதாங்க. நம்மளுடைய வாக்குக்கும் ஆஹா, உலகமே எல்லா யானைகள் எருமைகள் 84,000 சிவபேதங்கள் 84,000 சிவபேதங்களுக்கும் ஆமா, யானைகள் அனைத்தும் தந்தையா இருக்கும் யார்? ஆஹா, அனைத்துக்கும் தந்தை யார்? முதல் தலைவர். கைலாய பரமன். ஆமா. கைலாயமே குணமாய் இருக்கும் யார்? பரமக்கடவுள். ஆ, இடப்பாக இருக்கிற சக்தி கொண்ட சார்ந்த உருவங்கள் பலவாறு அம்பாள் ஜெகரட்சகி. ஆமாங்க. யாரு? உமையவள். ஆஹா, அனைத்து ஜீவராசிகளுக்கும் 84 சிவபேதங்களுக்கும் உலகத்தில் தாய் தந்தை அவங்க தான். ஆமாங்க. ஆமா, அப்படி தாய் தந்தை இருந்தால் மட்டும் ம், இந்த உலகத்தை சிருஷ்டிக்க முடியாதா? ஆஹா, அவர்களை இருவருமாத்தானே ஆமா, நமக்கு முன்னோடி தெய்வமாக இருக்க வேண்டும் என்று ஆ, உமையவள் நியாயபெருமான் ஒப்பனம் செய்து ஆமா, முதல் தெய்வமாக வைத்து வழிபாட வேண்டும் என்று ஆமா, பார்த்த காலத்திலே ஆஹா, அதோ ஜலத்திலே சென்று நீராடி சென்ற உடனே ஆ, மாமல் சென்று நீராடி வருவதற்கு வரைக்கும் அந்த பிறத்தில் ம், யாராவது ம், அரண்மனையில் வந்துவிட்டால் என்ன ஆமா. செய்வது? அவரா பிள்ளையார் கொடுத்து ஆழ்வேனை கொடுத்து ஆமா. கொடுத்த உடனே ஆ. நியாயபெருமான் அங்கே ஒரு கொள்ளையாத்தார் வெதாயத்தை கையில தாங்கிக் கொண்டு ஆஹா, யாரும் உள்ளே விடாமல் ஆ, அரண்மனையை காவல் புரிந்தாராம். ஆமா, அப்ப பிரம்மக்கடவுள் படியிலிருந்து வருகின்ற காலத்தில் சென்று பார்க்கின்ற போது ஆ, வழிவிடாமல் மறுத்ததினாலே ம், பார்த்தார் பரமக்கடவுள். ஆஹா, யார் என்று அறியாமல் ஆஹா, அந்த குழந்தை சிற்றை செய்து உண்மையை செய்தது தலைவனுக்கு தெரியவில்லை. தெரியுது. பார்த்தார் தைரியத்துல திருசூலத்தார் சிரசை துண்டித்தார். ஆ, துண்டித்த உடனே இந்த குழந்தையாகப்பட்டது அம்மா அமைய குழந்தை குழந்தை கீழே விழுந்து விழுந்து ஆமா, ஓடி வந்தாங்க அம்மா குளிச்சுட்டு. ஆஹா, வந்து பார்த்தா ஐயோ நான் நமக்காக ஒரு குழந்தை ஒப்பனை செய்தனே ஆஹா. பேரோட காரியத்தை செய்ய வேண்டியது ஆ, சரியா முறையா என்று கேட்ட காலத்தில் சரி மீண்டும் அந்த குழந்தை ஒப்பனை செய்ய வேண்டும் என்று கேட்ட காலத்தில் ராயபுரம் புதுக்கிழமை அழைத்து ஆமா. ஒரு மனிதன் எங்கே எந்த மிருகம் இருக்கின்றதோ ஆ, அந்த மிருகத்தின் சிரசை கொண்டு வாருங்கள் என்று இந்த நேரத்தில் பட்டத்தை யானையாகப்பட்ட படுத்திருக்கவும் ஆஹா. அந்த யானையோட சிரசை கொண்டு வந்து ஆ. மீண்டும் விநாயகபுரம் வைத்து கைலாய பரமனாவது குணம் செய்யப்பட்டது. உண்மைதாங்க. அதுதான் யானை பண்ணது. ஆஹா, அப்பேற்பட்ட பரமனை பார்த்துக்கும் மயோட பார்த்துக்கும் ஆஹா, இதோ இருக்க முடியாது ஆ. முனீஸ்வரன் முனீஸ்வரன். இன்னும் இதர தெய்வங்கள் ஆஹா, என்ன தெய்வங்கள் தெரியல எனக்கு. அனைத்து தெய்வங்களுடைய பார்த்துக்கும் பாதித்துக்கும். இதோ மசனாப்பு சொல்லக்கூடிய ம், பச்சை நாட்டு சமத்துவம் புரிந்தது. சமயம் பண்ணி. நான் எத்தனையோ நம்ம கடலூர் தமிழ்நாடு கூட நாடகம் ஆடி வந்திருக்கேன். ஆமாங்க. 10 வயசுல போன வயசு இன்னைக்கு 64 நடக்குது. ம், ஆனா இந்த மாதிரி ஒரு இதை பார்க்கல. ரொம்ப சிறப்பா இந்த மாதிரி பார்க்கலன்ற ஆ, 18 நாள் நாடகம் நடக்குது எந்த ஊர்லயும் பார்க்கல. ஆ, அப்பேற்பட்ட ஆ, சிறப்பு புரிந்த மச்ச நாட்டு சமத்துவம் புரிந்த நாடு. ஆமா, சகல தேசாக்கள் ராஜாக்கள் அமர்ந்த நாடு. ம், நாடக ஆசான்கள் அமர்ந்த மேடை. புலவர்கள் அமைந்த மேடை. ஆமா, பெற்றோர் கருணையுற்றோர் இப்படியெல்லாம் பெற்றோர். ஆமாங்க, கற்பிலே சிறந்த தாய்மார்கள். ஆமா, எதிர்கால இளைஞர்கள். உண்மைதான். வருங்கால வாலிபர்கள். ஆ, கோவில் அறங்காவலர் கோவில் விவேதார்கள் ஆஹா. யாவற்றவும் உண்டாகத்தான் சேர்ந்து ஆ. இந்த விழா சிறப்பான முறையிலே ம். ஒரு விஷயம் நான் கேள்விப்பட்டேன். ம். 12 ராத்திரி நடத்தினாங்க அப்படின்னு. ஆமாங்க, வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் இந்த விஷயம் ஒரு நாள் நமக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு.
இன்று உபயதாரர் ஆ எஸ் சிவகுமார், ஆமா பிரேம்குமார், ஆ வரலட்சுமி ஆஹா. குடும்பத்தார் யாவற்றும் ஒன்றாக சேர்ந்து சேர்ந்து இந்த விழாவை ஆமா மாசி 16 ஆஹா. இன்று சனிக்கிழமை ஆ சிறப்பான முறையில் இந்த விழாவை விழாவை அபிஷேக ஆராதனை செய்து செய்து அன்னதானம் விட்டு ஆமாங்க. வீதி விழா காட்சியளித்து ஆஹா. வரும்படியான யாருக்கும் மன்னமில்லை என்று சொல்லாமல் சொல்லாமல் வாரி வாரி வழங்கி கொண்டிருக்க முடியாது ஆமா பக்தர்கள் யாவற்றமான ஒன்றாகத்தானே சேர்ந்து சேர்ந்து இந்த விழாவை சிறப்பாக நடத்த வேண்டும் என்று ஆ யார் என்று பாராமல் ஆ யார் வந்தாலும் இல்லை என்று சொல்லாமல் சொல்லாமல் அன்னதானம் சிறு சிறப்பான நடந்து கொண்டிருக்க முடியாது ஆமா ஊர் பொதுமக்களுக்கும் நாட்டாமை பஞ்சாயத்து கிராமவாசிகள் ஆ. நாடக அரங்காவலர்கள் நாடக மேதைகள் புலவர்கள் ஆமா நம்ம ஆசிரியர் கிடையாது ஆமாங்க. இருக்காங்களே இவங்கதான் நாடக ஆசிரியர் மாணாக்கன் இவர்களுக்கு மாணாக்கன் வணக்கம் மாணாக்கன் ஆ சரி மாணாக்கன் ஆ. இவர்களுக்கெல்லாம் மாணாக்கராகிய தமிழ் விரும்பியாரன் ஆ. ஏதோ சிற்றறி ஏற்றவாறு ஆ. இன்று இரவு 16ஆம் தேதி சனிக்கிழமை இன்று இரவு ஆமா. அவர் இருக்க முடியாது சிவகுமார் பிரேம்குமார் வரலட்சுமி குடும்பத்தார் இன்று உபயம் ஆமா சிறப்பான முறை நம்மால் என்ற அளவுக்கு வந்தவன உபச்சாரம் எப்படி இருந்தது வணக்கங்க சிறு சிறப்பான முறை ஆ அன்னதானம் ஆகாரம் ஐயோ அது பரவாயில்லைங்க அப்பேற்பட்ட ஆஹா. நல்ல உள்ளங்களும் ஊர் பொதுமக்களும் ஆ. வாலிபோல் நிலைமைக்கு வேறுபட செல்வங்கள் பெற்று வீடு வாழ வேண்டும் என்று ஆமா. அது இரவு தெய்வங்களும் பிரார்த்தனை செய்கிறேன் செய்கிறோம் இந்த இரவு நடத்தக்கூடிய நாடகம் நாடகம். விருப்பத்துக்கு ஏற்றவாறு ஆஹா ஆரத்தில் ஒரு பகுதியாக விளங்கி வரக்கூடிய ஆமா அரவான அலம்பாசூரன் சண்டை என்று சொல்லலாம் சொல்லலாம் ஆரத்தில் 8ஆம் நாள் சண்டை சண்டை இன்று நடத்தக்கூடிய நாடகம் ஆமா ஏதோ எத்தனையோ ஆசான்கள் நடத்திய இடம் எத்தனையோ ஆசான்கள் அமர்ந்த இடம் உண்மைதாங்க. புலவர்கள் அமர்ந்த இடம் அமர்ந்த இடம். திருப்பிள்ளைகள் ஆஹா. சிலர் ஏற்றவாறு நடந்து வந்திருக்கின்றோம் ஆஹா. இந்த நாடகத்துக்கு இசைக்குற்றம் தாளக்குற்றம் சொற்குற்றம் இருந்தால் நாங்கள் பிள்ளைகள் தவறு செய்தால் எப்படி பொறுப்பிருக்கிறோம் அப்படி பொறுத்து ஆட்களும் மிக தாழ்ந்து ಅದಕ್ಕೆ தலைவராய் வெளியே முடியாது ஆமா ಅದು ಭಾರತೀಯ தலைவராய் வெளியே உரிமையை புருஷமாக தர்மராஜ சபைக்கு வருவது